மலேசியாவில் முதலில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேட்டையாடும் பறவை கூடு கட்டுவது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தெலங்கானுவில் பதிவாகியது. இது உலகளவில் கூட அரிதாக ஒன்றாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக அடர்த்தியான மலை மற்றும் மலைப்பகுதி காடுகளில் வசிக்கும் ரூஃபோஸ் வெலிட் கழுகு அல்லது லோபோத்ரியோரிசிஸ் கேனரிலியின் கூடு பிப்ரவரி மாத இறுதியில் ஒரு கலப்பயணத்தின் போது ஆராய்ச்சியாளர் அன்வார் மேக்அஃபி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. முதன்மையாக தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் ரூஃபோஸ் வெலிட் கழுகு கூடு கட்டும் பதிவுகள் அதன் அறியப்பட்ட வரம்பிற்குள் கூடு அரிதாகவே இருப்பதாக சுல்தான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மேக்அஃபி கூறினார். ஆனால் இதற்கு முன்பு அந்த கழுகின் எந்த கூடும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே அது குறிப்பிடத்தக்கது என்று தெலங்கானு பறவைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான அவர் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் இந்த கூடு கண்டுபிடிக்கப்பட்டது பாதுகாப்பு, உயிரியல், பல்லுயிர் கண்காணிப்பு மற்றும் வன சுற்றுச்சூழல் மதிப்பீட்டிற்கு மிகவும் மதிப்புமிக்கது என சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளருமான மேக்அஃபி கூறினார். இந்த ஆண்டு அனைத்துலக உயிரியல் பன்முகத்தன்மை தினத்திற்கான கருப்பொருளான இயற்கையுடன் நல்லிணக்கம் என்றும் நிலையான வளர்ச்சி என்பதன் அடிப்படையில் இது அடையாள ரீதியாகவும் பொருத்தமானது. மலேசியாவில் இதுபோன்ற ஒரு சிறப்பு ரேப்டர் கழுகு கூடு கட்டுவதை நேரில் கண்டு உறுதிப்படுத்துவது உண்மையிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மேக்அஃபி தெரிவித்தார்.